வெறும் 17 செகண்டில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் நடக்கணுமா, நீங்கள் நினச்சது வெற்றி அடையணுமா, அப்போது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இப்போது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுடைய தினசரி நாட்களில் வரக்கூடிய காலை, மதியம், மாலை, இரவு இந்த 4 வேளையிலையும் ஒரு 17 செகண்ட் மட்டும் உங்களுடைய கிளாக்கில் கூட ரிமைண்டராக வச்சுக்கோங்க. ஒரு 17 செகண்ட் மட்டும் எந்த வேலை இருந்தாலும் அந்த 17 செகண்ட் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அமைதியாக ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய ஆசைகள் என்ன, அதாவது ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஆசையை அந்த 17 செகண்ட் உங்களோட மனப்பூர்வமாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. இப்போது எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னா அந்த 17 செகண்ட் ரிமைண்டர் மாதிரி வச்சுட்டு, எனக்கு ஒரு வீடு நான் வாங்க போகிறேன், வாங்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான வீடு வாங்கி நான் கட்டி நான் அதில் போய் குடியேற போகிறேன் அப்படின்றத ஃபீல் பண்ணி சந்தோஷமான உணர்வோட அந்த 17 செகண்ட் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு விதமான லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ இந்த 4 வேளையும் தவறாமல் நீங்கள் அந்த 17 செகண்ட் நீங்கள் மேனிஃபெஸ்ட் கூட்டும் போது ஒரு 68 செகண்ட். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் 68 செகண்ட்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்போ ஒரு நாளைக்கு 68 செகண்ட் நீங்கள் உங்களுடைய ஆசைகளை வேணும்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு மூலையிலேருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும், கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ இனிமேல் நீங்கள் உங்களுடைய தினசரி நாளில் இந்த 4 முறையும் 4 வேளையும் ஒரு 17 செகண்ட் ஒதுக்கி உங்களுக்கான விருப்பங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இது அனுபவபூர்வமாக நடந்த ஒரு உண்மை. ஸோ நீங்களும் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத இங்கே கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இதுக்கு நன்றி சொல்லும் விதமாக நீங்கள் 17 செகண்ட்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரியான நிறைய மெசேஜஸ் பார்க்குறதுக்கு.